ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கிம் வந்துட்டு ஒரு மலைப்பகுதியில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயினோட சொந்த பிரதர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காரு. மேபி இந்த விஷயம் இந்த கிம்முக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்கே நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஒரு புக்கில் எழுதி நம்ம சிஸ்டர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொடுத்துருந்துருக்கான். பட் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோயின் சாக போயிட்டு மறுபிறவி எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது அந்த புக்கு இப்போ என்னோட இடத்துல தான் இருக்குது, பட் அதை நம்ம இங்கேருந்து எப்படி போய் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலையில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் பார்த்துட்டு யோ என்னையா இப்படியே பிடிச்சிட்டு இருக்க, அப்புறம் நான் எப்படி போய் என் வேலையெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேலை பார்க்க போகிற இங்கேயே உட்காந்துட்டு இருக்கமுன்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சமைக்கணும், நம்ம சாப்பிட வேணாமா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு டக்குன்னு பயமாயிருது. அப்படியே மனசுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ அன்றைக்கே பம்கின் அல்வான்னு சொல்லி பாடகட்ட பார்த்தா இன்னைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பயப்படும் போதே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க அப்படின்னா என் சாப்பாடு மேலே நீங்கள் அவ்வளோ பயமாக இருக்கிறீங்களா என்ன? ஐயோ ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க, சரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சமைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சந்தைக்கெல்லாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அவன் என்னன்னா பயங்கரமாக கட் பண்ணுறான். மிஷின் மாதிரி ஒரு செஃப் எப்படி கட் பண்ணுவாரோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக கட் பண்ணுறான். ஹீரோயினால் நம்பவே முடியல. எப்படி எப்படி உங்களால் இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராஜானா என்ன சும்மாவா, அவன் எல்லா கலைகளிலுமே கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு விறகு வேணும் அப்படின்னு சொல்லி அதை உடைக்கிறதுக்காக போவான். அந்த டைமில் அவனுடைய இடுப்பு பிடிச்சிச்சு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயா இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியா என்ன, இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு, போய் ஓரமாக ஓய்விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கி அந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே சமைச்செல்லாம் முடிக்கிறாங்க. அப்படியே நைட்டு ஒன்றாவும் சேர்ந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. நிலாவை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரு ராஜாவாக அவங்க கூட சேர்ந்து வாழலைனாலும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு தோணுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா, பேசாமல் நம்ம கோட்டைக்கே போக வேணாம் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினா அதை பார்த்துட்டு நீங்கள் என் கூட இப்படி இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் மற்றவங்களையும் நினச்சி பாருங்க, நம்மளை நம்பி அங்கே ரெண்டு காதல் ஜோடி இருக்காங்க, அதாவது ஜேவியும் அந்த சியோவியும் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் உங்களுடைய அப்பாவும் பாவும் இத்தனை வருஷம் அந்த கிம் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு பொம்மை அரசராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே சரி பண்ணால் மட்டும் தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஆமா இல்லை ஒரு செகண்ட் நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பேசுகிறான். கட் பண்ணால் இப்போ அடுத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய நம்ம பாட்டிக்கு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அரண்மனையை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே சமயம் இதுக்கு முன்னாடி நம்ம கிம்மோட பொண்ணு சியோ நம்ம ஜே கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணியிருப்பாள்ல, அதாவது இப்போ குதிரையில் தப்பிச்சு போன மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஓடிப்பாங்கல்ல. நம்ம கிம் கூட அவனுடைய ஆளுங்கெல்லாம் போய் கூட்டு வந்து பிடிச்சிருப்பான். அந்த டைமில் நம்ம கிம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொண்ணு சியோவை மறுபடியும் இங்கே கூட்டு வரும்போது அவள் சும்மா தான் வெளியே போனா, யார் கூடயும் ஓடி போல அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ வந்து சொல்கிறாங்க, ஏய் என்ன உன் பொண்ணு அந்த ஜே கூட ஓடி போனாலாம், இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லவா, நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உன் பொண்ணை நீ ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லைனா இப்போ ரெண்டாவதா ஹீரோ ஓடி போனதுக்கப்புறம் அவனுடைய இடத்துக்கு ராஜாவா ஜே வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீ ஜேவுக்கு உன்னுடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ இது ரெண்டுமே பண்ற அப்படின்னா உன் பொண்ணை ராணியாக்கணும், அதுக்கப்புறம் அவன் மூலமா நீ இந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற. இதுக்கு நான் எப்பயுமே அனுமதிக்கவே மாட்டேன். அதுலயும் உன் பொண்ணு ஹீரோவை கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, போயும் இந்த ஜேவை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோயேன், என்னால் சத்தியமா அதை தாங்கவே முடியாது. நான் என் உயிரே போனாலும் சரி அவனை ராஜாவாகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசும்போது இந்த இடத்துல நம்ம கிம்முக்கு பார்த்தீங்கன்னா அடக்க முடியாத அளவுக்கு ஒரு கோவம் வருது. அப்பதான் அழுதுகிட்டே அவன் ஒரு பயங்கரமான உண்மையை போட்டு உடைக்கிறான். எதுக்காக ஜே மேல நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல ராணி ஜங்கு, அவங்களுடைய பையன் அப்படின்றதுனாலயா அவங்களுக்கு தப்பான வழியில ஜே பிறந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா என்ன? இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்லவா, இதுக்கு முன்னாடி உங்க பையன் இறந்து போனதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தான் உங்க பையனை விஷம் வச்சு கொலை பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராணி ஜங்கு மேல நீங்க தப்பா பழி போட்டீங்கல்ல, அவங்களுக்கு தப்பான முறையில் தான் அந்த ரெண்டு குழந்தைங்களும் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தில் தான் நான் உங்க பையனை விஷம் வச்சு சாகடிச்சேன். ஏன்னா நீங்க தானே ராணி ஜங்கு இறந்து போனோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்க, அதுக்காக தான் நான் பழி வாங்குறதுக்கு அவனை அப்படி கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்த ஒரு டிசிஷனால தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு பையன் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா, அதுக்கப்புறம் ரெண்டாவது ராஜா தான் இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ராஜா தான் ராணி ஜங் அப்படின்ற ஒருத்தங்களை வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ராஜ குடும்பத்துக்கு அவங்க ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பையனையும் அவங்களையும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல. அது வந்து நம்ம கிம்முக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இதுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த டைமில் இருந்த இந்த பாட்டியுடைய ஃபர்ஸ்ட் பையன் அந்த ராஜாவை இவன் கொலை பண்ணியிருக்கான் விஷம் கொடுத்து. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாவுடைய மனைவியையும் அவருடைய குழந்தையையும் எதுக்காக வந்துட்டு விஷம் கொடுத்து சாகடிக்க சொல்லி தண்டனை கொடுக்கணும், இதுக்கு பழி வாங்குற விதமாக நம்ம கிம் எதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ராஜாவை கொல்லணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது ராஜாவை வந்தவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா, அவர் எதுக்காக இவ்வளோ நாளாக இவன் பிளாக்மெயில் பண்ணுறான், அவருடைய மனைவியையும் எதுக்காக சாகடிச்சான், நம்ம ஹீரோயினையும் எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணா, இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நமக்கு போக போக தான் விட
தெரியும். அதே சமயம் நான் ஸ்டார்டிங்கில் இருந்த ராஜாவோட மனைவி ஜங் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவங்களுக்கு மொத்தம் 2 குழந்தை இருந்திருக்காங்க. அந்த 2வது குழந்தை தான் நம்ம ஜேம். ஸோ இப்போதைக்கு பாதி பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு புரியாமல் இருக்கும். பட் இந்த கதை போக போக நான் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் இப்பயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாய்லர் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நான் முக்கியமான ரீசனே சொல்ல வந்துட்டேன். எதுக்காக கிம் இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசருடைய மனைவி ஜங் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே ஒரு காலத்தில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி இவனுடைய கன்னத்தில் ஏற்பட்ட ஒரு காயத்துக்கு கூட மருந்தெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த லேடி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக ராஜாவை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே படகோட்டுற ஒருத்தங்கிட்ட வந்துட்டு காசு கொடுக்குறான். நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு வந்து நீ படகோட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அந்த காசை பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அங்கே ஒரு பேப்பர் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்கல்ல, ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சி. ஸோ அதுதான் அது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இவனை தான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்பயே போய் இதை போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் அந்த நாட்டில் இருக்கவங்க கிட்ட, ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது தெரியாமல் நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்கலான்னு போகும்போது அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி தெரியுது. உடனே அவங்க கழுத்தில் இவன் கத்திய வைக்கிறான். அப்பதான் தெரிய வருது அது இவனுடைய அசிஸ்டன்ட் அந்த ஷின்னு தான். டேய் நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது, அரசர் தான் உங்களை பார்த்துக்க சொல்லி என்னை இங்கே அனுப்புனாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு இப்போ அப்படியே அந்த போட் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வராங்க. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த போட் ஓட்டுறவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துட்டான். அதனால தான் அரண்மனையிலேருந்து வீரர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பிடிக்கிறதுக்காக. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறான். டக்குன்னு அவன் பாட்டுக்கு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிறான். இங்கே பாருங்க, இப்போ மட்டும் ஹீரோயினையும் இந்த ஷின்னையும் நீங்கள் இங்கேருந்து போக அனுமதிக்கல அப்படின்னா நான் வந்து என் கழுத்தை அறுத்துப்பேன். இப்போ நான் அங்கே போனால் மட்டும் தானே கிம் அவருடைய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை ராணி ஆக்க முடியும். நான் ஒரு வேளை இங்கேயே செத்து போயிட்டேன்னா அவளை எப்படி ராணி ஆக்குவார்? ஸோ இவங்க 2 பேரையும் இங்கேருந்து அனுப்புங்க, இல்லைனா நான் இங்கே என் கழுத்தை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பயத்தில் சரி ஓகே நாங்கள் அவங்கள போக விடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் ஷின்னையும் மட்டும் அங்கே வந்து போக விடுறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை அரண்மனையிலேருந்து வரக்கூடிய கிம்மோடைய ஆட்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா, பேசாமல் நம்ம 2 பேரும் நம்மளுடைய பாடியை மாற்றிக்கலாம். ஸோ கிம்முக்கு தேவையானது எல்லாமே நான் மட்டும்தான். நீ ஏன் உடம்புக்குள்ளே போயிட்டு அரண்மனைக்கு போயிரு, அதுக்கப்புறம் நான் உன் உடம்புக்குள்ளே போயிட்டு கிம் இந்த மவுண்டனில் அப்படி என்னதான் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நான் உன் உடம்புக்குள்ளே இருந்தாலும் ஃபைட்டிங் பண்ணுற திறமை எனக்கு இருக்குது. அதனால யாராவது என்ன பிடிக்க வந்தாலும் நான் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி தப்பிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பாடியை எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியும்ல, அதான் நம்மளுடைய ரத்த காயத்தை அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சோம்னா நம்மளுடைய பாடி ஸ்வாப் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அவங்களுடைய பாடியை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே ஹீரோயின் இருக்கா. அவள் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குண்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா ரகசியமாக. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாள்ல, என்னோட அண்ணன் இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு புக்கில் எழுதி வச்சிருந்தாரு, அந்த கிம் அந்த மவுண்டனில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நீ காணாமல் போனதுக்கப்புறம் உன்னோட இடத்துல இருந்து அந்த புக்கை எடுத்து என்னோட லாக்கரில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அந்த ஹிண்ட்டை தான் வந்து இப்போ கொடுக்குறா. இந்த மாதிரி என்னோட லாக்கரில் ஒரு புக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஜே கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்காக அந்த புக்கை போய் ஜே கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருந்திருக்காரு, கிம் அந்த மலையில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த மலை இப்போ எங்கே இருக்குது அப்படின்ற பாதையையும் அவர் கண்டிப்பாக அதில் குறித்து வச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை அந்த புக்கில் அந்த மலைக்கு போகக்கூடிய பாதையை பார்த்தாலும் இவளால் இங்கேருந்து வெளியே போக முடியாதுல்ல, ஏன்னா நம்ம ஹீரோவை சுற்றி லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அவன் மறுபடியும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜே கிட்ட இதை கொடுத்தா கூட அவனாவது அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு கிம் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நம்ம ஜே கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. ஸோ நம்ம ஜேவும் அதை படித்து பார்க்குறான். பட் அவனுக்கு சரியாக தெரியவே இல்லை இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ரகசியமாக ஒரு பேப்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை அவன் அப்படியே ஊத்து பார்த்துட்டு இருக்க அதில் தெரியிற விஷயம் அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது அப்படியே இப்போ கட் பண்ணால் நமக்கு அடுத்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். அது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல கிம்முடைய ஃப்ளாஷ்பேக்கில், அதாவது அவன் வந்து யாரோ ஒருத்தங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அவங்க எல்லாரையுமே பயங்கரமாக போட்டு அடிச்சு அங்கேருந்து துரத்தலான்னு பார்க்கும்போது அந்த டைமில் தான் ஒரு அரசு அதிகாரி அங்கே வந்து நம்ம கிம்மை வந்து காப்பாற்றிருப்பாரு. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்கில் இந்த ஊருக்கு வர வச்சிருப்பார்ல ஒருத்தர், என் பொண்ணை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரவுடிகளை அங்கேருந்து அனுப்பியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்முடைய கன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த சண்டையில். அதுக்கு மருந்தெல்லாம் ஒருத்தங்க போட்டு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் கிங்கோடைய மனைவி, அதாவது நான் ராணி ஜங் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவங்க தான் இது. ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் அரசரை கல்யாணம்லாம் பண்ணல, அதுக்கு முன்னாடி நம்ம கிம்மை வந்து இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு விற்கிற மாதிரி ஒரு கடை தான் நடத்திருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தங்க தான் வந்து சண்டை போட்டிருக்கானுங்க
இவங்க கிட்ட. அது பிடிக்காம தான் நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாருமே அடிச்சு துரத்திருக்கான். இதை பார்த்துட்டு ஜங்கும் கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்க? அதான் நீ போலீஸ் வேலையில் செலக்ட் ஆயிருக்கல, போய் அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து உன் கெரியரை நீ கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம கிம்மோ, நான் போலீஸ் வேலையில் சேர்ந்ததே உன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் என்ன ஆனாலும் சரி, என் உயிர் போகிற வரைக்கும் நான் உன்னை எப்பயுமே கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இப்படி நம்ம கிம் பேசுறது மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜங்கை அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும், அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. ஸோ அந்த டைமில் இந்த சந்தோஷமான விஷயத்தை போயிட்டு நம்மளுடைய ஆள் ஜங்கு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்துருப்பான். பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேர் பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கும், அது வாங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டை மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிருப்பான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் கொஞ்சம் மனசே கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இப்போ வேலை கிடைச்சிருக்குன்ற அந்த ஹேர் பின் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிம் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஒரு மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ராஜாவாக இருந்தவர் வந்திருப்பாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவருடைய அண்ணன், அவர் தான் அந்த டைமில் ராஜாவாக ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்கிட்ட கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவனுக்கும் நம்பவே முடியல, ஒரு ராஜா நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் நைட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம கிம் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஒரு கேங்கில் இருக்க ஆளுங்களாம் வந்து நம்ம கிம் கிட்ட மறுபடியும் சண்டை போடுறதுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம கிம் தான் பயங்கரமான ஃபைட் போடுவான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே நீ உண்மையாவே பயங்கரமான வீரன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கும் போது அவருடைய கால் வந்து பெசங்கி அடிபட்டுருது. அவரால் நடக்கவே முடியல. ஐயோ ராஜா, நீங்க இந்த காயத்தோடைய அரண்மனைக்கெல்லாம் போக முடியாது, நான் வேணா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட்டு போறேன், அவங்க வந்து உங்களுக்கு காலில் கொஞ்சம் ஒத்தனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் எங்க கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய லவர் அந்த ஜங்குடைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அந்த ஜங்கும் ராஜாவுடைய காலுக்கு ஒத்தனம்லாம் வைக்கும்போது அவளுடைய அழகுல நம்ம ராஜா மயங்கிடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கார்டன்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவளை கூட்டு வந்து சுற்றி காட்டிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓப்பனாக கேட்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் கோவத்தோட அங்கேருந்து நடந்து வந்திருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா கிம் கிட்டே போயிட்டு ராஜா கேட்குறான், இங்கே பாருப்பா, நீ அவளை லவ் பண்ணுற அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சுகத்தை அனுபவிக்க போறா, இதே என்ன கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும், ஒரு ராணியா இருப்பா, கடைசி வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்மையா காண்டா இருக்கும். நம்ம கிம்முக்கு இப்படி கையெல்லாம் முறுக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவன் இப்படி போலீஸ் ஆனதுக்கே காரணம் யாரு, அவனுடைய லவர் அந்த ஜங்கு தான். ஸோ அவளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போலீஸே ஆனேன். அப்படி இருக்கும்போது அவள் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைக்கும், என்ன கிடைக்காம இருக்க போது. அதுக்கப்புறம் ராஜா வந்து இவளை நல்லா பார்த்துக்கவும் செய்வாரு, அது போதுமே அப்படின்னு சொல்லி நம்ம கிம் அவர் லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட லவ்வையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜங்கு கிட்டே போய் பேசியிருப்பாரு, இந்த மாதிரி அவர் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாரு, நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு கொடுக்க முடியாத அந்த வாழ்க்கையை அவர் உனக்கு கொடுப்பாரு, உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்லாம் சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். டென்ஷன்ல நம்ம கிம் கிட்ட கத்தவும் செஞ்சிருப்பாங்க அந்த ஜங்கு. பட் இருந்தாலும் கிம் வந்து ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கோ, இல்லைனா நானும் உன்னை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வேற ஆப்ஷனே தெரியல. ஏன்னா நம்ம லவ் பண்ற பையனும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம கிட்ட பேச மாட்டான். ஸோ இவனை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாம இந்த கிங்கியே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறந்திருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம கிம் அவனுக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு, நம்ம லவ் பண்ண பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஒரு கடத்துக்கு மேலே அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோவுடைய பாட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிடுறாங்க, அதாவது அப்போ ராஜாவாக இருந்தவர். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட மனைவி வந்து வேற யாரோ ஒருத்தர் கூட இல்லீகலாக அஃபேர் வச்சு தான் இந்த குழந்தைங்களை பெற்றிருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளுடைய நடத்தையே சரியில்லை, அவளுக்கு அது இல்லாமல் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளுடைய ஃபர்ஸ்ட் பையன் உயிரோடு இருந்தானா அது உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எல்லாமே பொய். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நம்ம ஜங்கை வந்து சுத்தமாக பிடிக்கல, அவள் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஆளே கிடையாது. ஸோ அதனால உன்னுடைய ஃபர்ஸ்ட் பையனையும் அவளையும் நீ கொன்னுரு, அவன் வந்து உனக்கே பிறக்க கிடையாது, அதுவும் இல்லாமல் அவன் உயிரோடு இருந்தானா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த பைத்தியக்காரனும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அதுக்கு எதிர்த்து பேசாம சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம கிம்முக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கோடைய ஃபர்ஸ்ட் பையனை விஷம் கொடுத்து சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா அவளுக்கும் விஷம் கொடுத்து சாகடிக்க சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம கிம்மால தாங்கிக்கவே முடியல. அதனால இதை பற்றி அவனுடைய லவர் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்கக்கூடாது, உன் பையனை கூட்டிக்கிட்டு நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியாது, என் பையனை இங்கேருந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, நான் சேர்த்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர மறுத்திருப்பா. நம்ம கிம்மும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், கீழே காலெல்லாம் விழுந்து கெஞ்சிருப்பான், ஆனால் அவள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ வேற வழியே இல்லை, அந்த ஜங்குக்கும் ராஜா கொடுத்த ஆர்டர் படி நம்ம கிம் அவன் கையில் போயிட்டு அந்த விஷயத்தை எடுத்து கொடுத்துருப்பான். அவனுக்கு அழுகையாக வருது. அதுக்கப்புறம் அதை வாங்கி அவள் குடிச்சு அங்கேயே ரத்தம் வாந்தி எடுத்து இறந்து போயிருப்பா. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ஜங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் சாக கிடையாது. அவள் லைட்டாக உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அவளுக்கான மாத்து மருந்தை நம்ம கிம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆளுங்களை மூலமாக கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவளுடைய டெட் பாடிக்கு பதிலாக வேற ஒரு லேடியோடைய டெட் பாடியை மாற்றியும் வச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜங்குடைய ரெண்டாவது பையன் அந்த ஜே இருக்கான்ல, அவனை இந்த அரண்மனையிலே விட்டுட்டு நம்ம ஜங்கை மட்டும் காப்பாற்றிட்டு இவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுடைய மலைப்பகுதிக்கு அவளை கூட்டு வந்திருப்பான். அதாவது அந்த மலைப்பகுதியை தான் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வருது, ஜங்குக்கு மனதளவில் லைட்டாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு போல அந்த விஷயத்தை குடிச்சதுனால. கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு தலைவாணிலாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது என் குழந்தைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிம்முக்கு மனசே உடஞ்சு போயிருக்கும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றியும் இவ இப்படி பைத்தியம் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கோவத்திலே போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணால அந்த ஃபர்ஸ்ட் ராஜா அவங்ககிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான், ஏன் ராஜா நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அவளை சாக விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ரொம்ப தெனாவெட்டா அசால்ட்டாக ஆன்சர் பண்ணுறான், நான் என்னப்பா பண்ணுறது, என் அம்மா தான் முடிவெடுத்தாங்க, அவள் வந்து இல்லீகலாக வேற யாரோ ஒருத்தங்க கூட அஃபேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே அவளுடைய ஃபர்ஸ்ட் பையனையும் அவளையும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெனாவெட்டா ஆன்சர் பண்ணும்போது நம்ம கிம்முக்கு சரியான காண்டாகுது. அதுக்கப்புறமேட்டு தான் கோவத்தில் என்ன பண்ணியிருக்கானா அவனுக்கு விஷம் வச்சு இவன் கொடுத்துருக்கான். அதாவது அந்த ராஜாவுடைய ஃபர்ஸ்ட் பையனை பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி தான் நம்ம கிம் வந்து விஷம் கொடுத்து கொண்டிருக்கான். பட் அதுக்கப்புறம் அந்த ராஜாவை கொலை பண்ணப்போ இவன் வேணும்னு தான் அவருக்கு விஷம் வச்சு கொடுத்துருக்கான். ஏன்னா இப்போ அந்த ஜங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட நல்லா தான் வாழ்ந்திருப்பா. இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அவளுடைய லைஃப் இப்படி மாறிடுச்சு. ஸோ அதுக்கு தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விஷம் வச்சு கொண்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கோவத்தோடையும் வெளியே வந்திருப்பான். இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையும் நம்ம சும்மா விடக்கூடாது, எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வெளியே வந்து பார்த்துருந்துருப்பான். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்ம கிம் ஆக்சுவலாக எதுக்காக இவங்க எல்லாருமே பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவனுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனா அந்த ராஜா கடைசியில் அவளுக்கு கெட்ட பேரை வாங்க வச்சுட்டான். ஸோ அதனால தான் அந்த கோவத்தில் அவனை கொலை பண்ணியிருக்கான் விஷம் வச்சு. அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபர்ஸ்ட் பையனையும் ரூல்ஸ் படி தான் விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பாட்டிக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவனை வந்து கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பையன் நம்ம ஜேவை மட்டும் உயிரோட விட்டுருக்காங்க. அவனும் தப்பான வழியில் பிறந்த பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஜேவும் வந்து ஒரு தவறுதலாக பிறந்த பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவனை எக்காரணத்தை கொண்டு அரசன் ஆக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் பேசிட்டு இருந்திருக்கும். பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையாகவே அந்த ரெண்டு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ராஜாவுக்கும் இந்த ஜங்குக்கும் பிறந்த குழந்தைங்க தான். நம்ம ஜங்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் அஃபேர்லாம் வச்சுக்க கிடையாது. அந்த பாட்டி தான் ஒரு ஏழை எப்படி ராணியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்காம அந்த கடுப்பில் அவளையும் அவளுடைய ஃபர்ஸ்ட் பையனையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் ஆர்டர் கொடுத்துருக்கா. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அதனால தான் இந்த ராஜ குடும்பத்தையே நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அரசனாக வந்து நம்ம கிம்மோடைய அப்பாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்காரு இத்தனை நாளாக அந்த லெட்டரை வச்சு. ஏன்னா நம்ம கிம்மே அவருடைய பொண்ணை ராணி ஆக்கிட்டு இந்த எல்லா இடத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய முன்னாள் காதலே ஜங்கையும் நல்லா பார்த்துப்பாரு. அந்த ரீசனுக்காக தான் இவர் இத்தனை நாளாக இந்த அரச குடும்பத்தையே போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா மறுபடியும் கதை பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ லாஸ்ட்டாக பிரசன்ட்ல நம்ம ஜே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் எழுதின அந்த ரகசிய புக் இருக்குல்ல, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேஜை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதாவது அந்த புக்கில் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இந்த கிம் அந்த மவுண்டன் பிளேஸ்லாம் என்ன பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கான வழி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரகசியமாக குறிச்சு வச்சிருப்பாரு. அதை வந்து இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல. ஸோ நான் இப்போ வந்து அங்கே போக போகிறேன், இந்த லெட்டரை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக்கை இவங்கிட்ட அனுப்புறதுக்கான காரணம் அந்த பிளேஸுக்கு நம்ம ஜே போகணும், அவனுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்து அதாவது ஹீரோவோட உடம்புல இருக்க ஹீரோயின் வந்து கொடுத்துருப்பா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறா, இந்த லெட்டரை போய் ஹீரோ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஹீரோவோட உடம்புல இப்போ ஹீரோயின் தானே இருக்கா, அவகிட்ட அந்த லெட்டரை கொடுக்க சொல்லி அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு அசிஸ்டன்ட் கிட்ட அதை கொடுக்க அவன் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அப்படியே கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோயினும் அதை வாங்கி படிக்கிறா. நம்ம ஜே அதில் என்ன எழுதியிருக்கானா, நான் வந்து நீங்கள் அனுப்பின அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பிளேஸ்க்கு தான் போக போகிறேன், அந்த பிளேஸில் தான் அந்த கிம்முடைய ரகசியங்கள் எல்லாமே இருக்குது, நான் அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வரேன், முடிஞ்சா உங்கள் அப்பாவை அந்த கிம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த லெட்டரு அதையும் நான் கொண்டு வரேன், கூடவே அந்த மாஸ்க்குகளையும் கண்டுபிடிச்சு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே இதில் எழுதியிருக்கான். பட் இதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுவாங்க போயிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே 3 நாளில் எல்லா கதையும் முடிய போகுது, அந்த கிம்மை நம்ம ஜெயிலில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இதெல்லாமே இவ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போதான் இன்னொரு ட்விஸ்ட் வேற. நம்ம ஹீரோவோட அப்பாவை டேரெக்டாக மீட் பண்ணிட்டு அந்த கிம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் பண்ணுறான். அதான் இப்போ ஹீரோவும் இருக்கா, என் பொண்ணு இருக்கால, ஸோ கல்யாணத்தை இன்னும் 2 நாளில் வச்சுக்கலாம், இதுக்கப்புறமும் நாள் கடத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவரும் எதுக்காக இப்போ இவ்வளோ அவசரம், அதெல்லாம் நான் சொல்லிதான் ஆகணுமா என்ன,
ஒழுங்கா இதுக்கு அப்ரூவல் கொடுங்க, அவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம் ஆகணும், தேவையில்லாமல் என்னை எதிர்த்து எதுவும் பேசாதீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் ராஜாவே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் வேறு வழி இல்லை, அதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓவுக்கும் தெரிய வருது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி அவள் கூட இருந்த அந்த பணிப்பெண்ணை வேறு பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பா கொலை பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த காண்டில் அவள் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் கல்யாணம் வேறு 2 நாளில் நடக்க போதா, நான் எப்படி தான் இங்கேருந்து தப்பிச்சு என்னுடைய காதலன் ஜேவை போய் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து நம்ம கிம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக இப்படி பதவி ஆசை பிடிச்சி பைத்தியமா திரியிற, உன் பொண்ணை எதுக்காக ராணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அலையிற, இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எதுவும் கிடைக்காது, ஆனால் இதுக்கு மேலே தப்பு எதுவும் நடக்காமல் இருக்கும், உன்னுடைய அரச குடும்பம் பண்ண தப்பு எதுவுமே உனக்கு தெரியாது, அது தெரியாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் தப்பு பண்ணாங்கன்னு தெரியலையே, எதுவும் சொல்லி தொலைய மாட்டான். ஆனால் இன்னும் 2 நாளில் கல்யாணம் வேறு நடக்க போது, இவன் பொண்ணு கூட என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். கரெக்டாக அந்த டைமில் அவனுடைய அப்பாவும் முன்னாடி வராரு. அதாவது தப்பிச்சு போக பார்த்தது ஹீரோயின். ஸோ அவள் வந்து இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. இந்த கல்யாணத்தை எதுக்காக இன்னும் 2 நாளில் வச்சிங்க, 3 நாள் கழிச்சு நம்ம ஜே இந்த இடத்துக்கு வருவான், அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டுட்டு வருவான் இந்த கிம் பண்ண எல்லா தப்பையுமே. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கல்யாண டேட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, அவன் அதுக்குள்ளே வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, இதுக்கு மேலேயும் என்னால் இந்த கிம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை ஜே அதுக்குள்ளே எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னா நீ இங்கிருந்து ஓடி போயிரு, ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக எங்கேயாவது வாழுங்க, ஒரு அப்பாவா இதுக்கு மேலே என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்னடா இது இவரே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் பாட்டுக்கு வழக்கம் போல் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடறா. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட உடம்புல இருக்க ஹீரோவும் அதே மாதிரி தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கான், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் ஷின்னும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம ஜேவே வந்துட்டான். டே நீ எப்படா இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, ஹீரோ தான் வந்து எனக்கு ஒரு புக்கை கொடுத்தாரு, அந்த புக்கில் இந்த கிம்முடைய ரகசியமான அந்த மலை இருக்குல்ல, அந்த பகுதிக்கு போகக்கூடிய பாதையே இருந்துச்சு, அது வழியாக நான் போனேன், அப்போ தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அப்பாடி ஹீரோயின் அந்த கோட்டைக்கு போயிட்டு நல்ல வேலையை தான் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நைட்டு அந்த ரகசிய குறிப்பு இருக்கக்கூடிய பேப்பரை வாங்கி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே அந்த பக்கமாக போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழி முழுக்க நம்ம ஹீரோயினோட அண்ணன் இதுக்கு முன்னாடியே இந்த பிளேஸை கண்டுபிடிக்கும் போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கயிறு மாதிரி ஏதோ கட்டியிருக்காரு, இந்த வழியை வந்து இதுக்கப்புறம் வரவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க அந்த இடத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த பாட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது போல, என்னால் தான் அந்த கிம்மை இன்னைக்கு வெறி பிடிச்சி என்னுடைய மொத்த ஃபேமிலியையும் இப்படி வேட்டையாடி இருக்கான் அப்படின்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்டா, உன்னுடைய சித்தப்பா பையன், அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய மனைவி, இவங்க எல்லாருமே இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்னா ஹீரோவுடைய சித்தப்பா ஒய்ஃப் யார், அவங்க பேர் ஜங்கு தானே, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு பழைய ஓவியத்தை வாங்கி நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட மெமரியில் ஒருத்தங்க அடிக்கடி வந்து ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரியும் அவங்கள யாரோ ஒருத்தங்க பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரியும் காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அது வேற யாருமே கிடையாது, அது அந்த ஜங்கு தான். அப்படின்னா அவங்க அன்னைக்கு எனக்கு கொடுக்க வந்த அந்த லெட்டரு கிம்மு இவ்வளோ நாளாக நம்ம ராஜாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்ல ஒரு லெட்டரை வச்சு, அந்த லெட்டர் தான், அதை தான் அன்னைக்கு அவங்க எனக்கு கொடுக்க வந்திருக்காங்களா, ஐயோ நான் தெரியாமல் அன்னைக்கு அதை வாங்காமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிய வருது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிம்முடைய இடத்த கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முக்காக வேலை செய்கிறவங்க தான். இங்கே ஒரு பெரிய படையவே நம்ம கிம்மு உருவாக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு 3 பேர் அடிச்சு போட்டு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கிம்மு ஜே ஹீரோ இவங்க 3 பேர் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜே அவனுடைய அம்மாவை பார்க்குறான். அதாவது நம்ம கிம் அவனுடைய முன்னாள் காதலி அந்த ஜங்கை வந்து காப்பாற்றி இந்த மலைப்பகுதியில் தானே வச்சிருப்பான். ஸோ இப்போ வரைக்கும் அவளை அங்கே தான் சேஃபாக பாதுகாத்துட்டு இருக்கான் போல. இப்போ அவளை பார்த்தோன்னே இவனால் நம்பவே முடியல, என்னோட அம்மா இன்னும் சாகலையா, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கே போகிறான். இப்போ அவன் டேரெக்டாக போயிட்டானா கிம் கிட்ட மாட்டிப்பான். அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறான், கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க அவங்க கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.